அது யார் இதெல்லாம் பண்றாங்கிறத நீங்க எல்லாத்தையுமே திமுகவை நோக்கி படுபயங்கரமா கேள்வி கேட்கறீங்க. ஆனா பாஜகங்கிற பேரை தாவேகா எப்பவுமே சொல்ல மாட்டேங்குது. குறிப்பா விஜய் அவர்கள் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. அப்ப மக்கள் கொள்கை எதிரியா பேசினவங்க பேரையே வெளியே சொல்ல மாட்டாங்களாங்கிற கேள்விகள்லாம் எழுப்புவாங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இதை இந்த கேள்விகளை கேட்கும்போது நம்மளோட தமிழக அரசாங்கத்தோட லிஸ்ட் எடுத்து பார்க்கணும். இத்தனை ஒரு 1952லேருந்து 58லேருந்து வர அரசியல் கட்சி எடுத்து பார்த்தோம்னா 2-3 கட்சிகள் தான் நடக்கும். 2 கட்சி தான், 3 கட்சிகள். ஒரு காலத்தில் காங்கிரஸ் வந்திருக்கும், அப்புறம் டிஎம்கே வந்திருக்கும், ஏடிஎம்கே வந்து கட்சிகள் தான் வந்திருக்கும். நீங்கள் சொன்ன பாஜக கட்சி வரல இது வரைக்கும். ஆனால் அவங்க தான் அந்த கொள்கை எதிரி. அவங்க தான் அதான் சொல்ல வரேன். நம்ம அரசியல் பார்வையாக பார்க்கும்போது கொள்கை எதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். கொள்கை எதிரிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கா, நாட் ஸ்டேட் பார்ட்டி. நம்ம ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம், ஒரு ஸ்டேட்டில் கண்டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கேரளா அங்கே ஒரு கண்டெஸ்டன்ட் இருக்கும், கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது, நம்ம அரசியல் அமைப்பு எடுத்து பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் பொலிட்டிக்கல் லைஃப்பில் இந்த 2-3 கட்சிகள் தான் வந்திருக்கும். இப்போ வருமான அவங்களோட தான் கண்டெஸ்ட் பண்ணி சண்டை போட முடியுமே ஒழிய, நம்ம இல்லை இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க அங்கே போய் சண்டை போடலாமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் வந்துட்டு நீ அதிமுக சண்டை போடலாமே பேச முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஒரு ரீஜன் பாலிடிக்ஸ் வரும்போதோ, ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸ் வரும்போதோ, இது சட்டமன்ற தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல், இந்த தேர்தலில் இங்கே களத்தில் இத்தனை காலம் யாரெல்லாம் இருந்திருக்காங்க, இங்கே வேரூன்றி இருந்த கழகங்கள் என்ன, இங்கே வேரூன்றி இருந்த அமைப்புகள் என்ன, அதுக்கு தான் சண்டை போட முடியும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்கூலில் தான் படிக்க முடியும். இங்கே இல்லை இந்த ஸ்கூலில் வேணால் கர்நாடகா ஸ்கூலில் போய் கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. அந்த சிஸ்டம் எஜுகேஷன் வேறு, ரிசர்ச் எஜுகேஷன் வேறு. அதே மாதிரி தான் பாலிடிக்ஸ் சீசனும். இந்த தமிழகத்தில் வேரூன்றி இருந்த கட்சிகள் என்னென்ன, இங்கிருந்த பிரச்சனைகள் என்ன. நீங்கள் கொள்கை ரீதியாக யாருனால பாதிப்பு வருது? நீங்கள் வந்து உங்களுடைய கொள்கையாகவே மதச்சார்பற்ற சமூக நீதினு சொல்லியிருக்கீங்க. இப்போ இங்கே மதம் சார்ந்து ஒரு அரசியல் வைக்கப்படுது, பாசிச அரசியல் வைக்கப்படுதுன்னா அவங்கள எதிர்க்கிறது தானே ரொம்ப முக்கியம். இந்த கொள்கை அப்படிங்கிறத நாங்கள் எது ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் மொத்த நேஷன்லையுமே இந்த மாதிரி ஒரு மதச்சார்பற்ற அரசியல் இருக்கணுங்க தான் எங்களோட உருவாக்கம். இன்றைக்கு தமிழகத்தில் விதை ஊன்றி இருக்கும். இது ஆலமரமாக விருட்சமாக வேரூன்றி எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா மாநிலங்கள்லையும் சட்டமன்றம் இல்லை பாராளுமன்றம் வரைக்கும் போகும். இது லாங் டேர்ம் நடக்கும். இந்த மதச்சார்பற்ற கொள்கைங்கிறது தமிழ்நாட்டில் மக்கள் எதிர்பார்க்கிறது என்ன? இங்கே இருக்கிறவங்க எனக்கு தண்ணி பிரச்சனை இருக்குன்னா சால்வ் பண்ணணும், எனக்கு பட்டா பிரச்சனைகளை வரலன்னா சால்வ் பண்ணிவிடும். அந்த மாதிரி தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்பு என்ன? பாஜி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.